வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து அண்ணாமலையை அவர் வேலை பார்க்குற அந்த ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்காக வராங்க. அப்போ தற்செயலாக திரும்பி பார்க்குறாங்க. கிறிஷ் பாட்டின்னு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே முத்துக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவங்க என்ன இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படிங்கிறாங்க. முத்தை பார்த்தோன்னே ஒன்றும் ஓடலை ரோகிணி அம்மாவுக்கு. ஆகா, யார் முகத்தில் நம்ம முழிக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த பையன் முகத்துலேயே முழிக்கிற மாதிரி ஆயிடுச்சே, என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. கடைசியாக பார்க்கும்போது இந்த முத்தையும் மீனாவையும் எந்த அளவுக்கு மனசை கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க அவங்க. அப்போ அம்மா என்னாச்சு, நீங்கள் ஒரு மாதிரி நிற்கீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல தம்பி அப்படிங்கிறாங்க. அம்மா நான் கிராமத்துக்கு போனேன், அங்கே நீங்கள் இல்லைன்னு சொன்னாங்க, நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா, இந்த ஸ்கூலில் தான் கிறிஷ் படிக்கிறானா அப்படிங்கும்போது, ஆமாப்பா இங்கே தான் படிக்கிறான், என் பொண்ணு வந்துட்டாப்பா, எங்களோட பொண்ணோடு தான் இருக்கோம், அவள் ஃபாரினில் இருந்தாலப்பா வந்துட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் சிட்டிக்குள்ளே இருக்க தான் பிடிக்குன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. அம்மா இங்கே இருக்கிறீங்க, பக்கத்தில் தானம்மா நாங்கள் இருக்கிறோம், எங்களை பார்க்க வரலாம்லாம்மா அப்படிங்கிறாங்க. முத்து நான் சொல்கிறதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் பொண்ணு தான் பையன் தாங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், அடுத்தவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் கடைசியாக அப்படி பேச வேண்டியதாக போச்சு, என் பையனை நல்லாவே பார்த்துக்கிறா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படி என்னால் கடந்து போக முடியல, நீங்கள் அவ்வளோதான் என்ன எங்கள் வீட்டில் பேசினாலும் கூட கிறிஸ்டன் நினச்சி என்னாலேயோ மீனாவாலேயோ இருக்க முடியலை, எங்களுக்கு கிறிஸ்டை பார்க்கணும் போலேயே இருக்குது, அம்மா நீங்கள் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உடனே உங்கள் பேரனை வளர்க்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நாங்கள் எப்போயாவது பார்க்கன்னா வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட அந்த அம்மா, ஆகா இது கல்யாணிக்கு பிடிக்காத, கல்யாணி இது தெரிஞ்சு நான் சத்தம் போடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி சரி வராது அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லி கிறிஷை போய் பேசுகிறாங்க. பேசி கொஞ்சிட்டு, டேய் நல்லா படிடா, இதே ஸ்கூலில் தான் எங்கள் அப்பா வேலை பார்க்குறாங்க, தாத்தா வேலை பார்க்குறாங்க, சரியா, எப்போனாலும் என்ன உதவினாலும் தாத்தாட்ட தயங்காமல் கேளு, ஏதாவது வேணால் தாத்தாட்ட சொல்லிவிடு, என்ன தாத்தா ஆஃபீஸில் தான் இருப்பாங்க, நம்ம அண்ணாமலை தாத்தானே அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள், மீனா ஆண்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, வா கிறிஷ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளாஸில் கொண்டு விட்டுறாங்க. அப்போ முத்து மறுபடியும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா மீனாவுக்கு வேலை இருக்குன்னு அவசரமாக கிளம்புறேன்னா இப்போ என்ன மறுபடியும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்பா அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ வேலை பார்க்குறலப்பா அந்த ஸ்கூலில் அப்படிங்கிறாங்க. ஆமாடா இது இப்போ தான் உனக்கு தெரியுமா, முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிறாங்க. அது இல்லைப்பா இந்த ஸ்கூலில் கிறிஸ் படிக்காம்பா அப்படிங்கிறாங்க. அதே போல் அவங்க கிராமத்தில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நானும் அப்படி தான் நினச்சேன், அங்கே இல்லை வேறு எங்கேயோ வீடு மாறி இருக்குன்னு சொல்லும் போது அப்போ வேறு எங்கேயும் இருப்பாங்கன்னு நினச்சேன். தச்சையெல்லாம் திரும்பி பார்க்குறேன், கிறிஸ் பாட்டி நிற்கிறாங்க. கிறிஷோட அம்மா ஃபாரின்லேருந்து வந்துட்டாங்க போல், அவங்க தான் ஒன்றாங்க எங்கேயோ இருக்காங்களாம், ஆனால் அந்த எந்த அட்ரஸில் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்றாங்கப்பா, நானும் மீனாவும் அந்த பையன்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்களாம், ஆனால் இந்த அம்மாலாம் அப்படி நினச்ச மாதிரி இல்லை, ஆனால் அது அதிகப்படியாக பேசுது யாரோ சொல்லி கொடுத்து அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க பையன் அவங்க பேரன் சரியா, அவங்க பார்த்துப்பாங்க, என்ன நீங்கள் அதிக பாசம் வச்சுருக்கீங்க, நீங்கள் பாசம் வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, சரி அது அவங்க ஒரு வகையில் விட்டுருவோம் நம்ம அப்படிங்கிறாங்க. அப்பா எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா செய்யணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கான்ப்பா, அவன் எந்த கிளாஸ் படிக்கிறான் ஏது படிக்கிறான்னு எனக்கு தெரியலை, அதுபோக அவன் அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுங்களாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் தப்பு, சரி ரைட்டு நான் உனக்காக கேட்டு சொல்கிறேன் சரிதானா, அதுக்காக அவனை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட கேட்டு தாண்டா வர முடியும், இது ஒரு பள்ளிக்கூடம், ஏன்னா எல்லாரையும் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க, நானும் இங்கே வேலை பார்க்குறேன், இந்த கெட்ட பேரும் வாங்கி கொடுக்கூடாடா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ மறக்காமல் அந்த அட்ரஸ் மட்டும் இது பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த அட்ரஸை நான் எழுதி வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி காருக்கு போகிறாங்க. அப்போ காரில் உட்காந்துட்டு மீனாவை கால் பண்ணி பேசுகிறாங்க. மீனா கிறிஷையும் பாட்டியும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க மெட்ராஸுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மீனா இருக்கிறதே அவங்க மெட்ராஸில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. அம்பத்தூரில் தான் இருக்காங்க, அப்பா அம்பத்தூர் ஸ்கூலில் தானே வேலை பார்க்காங்க, அதே ஸ்கூலில் தான் கிறிஸ் படிக்கான், பார்த்துட்டு நானே அரண்டுட்டேன், என்ன பார்த்தோன்னா அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, அது போக அன்றைக்கி நம்மளை பேசுனதுக்கு மன்னிச்சிக்காங்க தம்பி அப்படி இப்படின்னு பேசுனாங்க, அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் நினைக்கலாமா, கிறிஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கல, அவங்க அம்மா வந்துட்டாங்க வச்சுட்டாங்க பார்த்துட்டாங்க,
நீங்கள் பேசுகிறதும் வைக்கிறதும் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலப்பா, அதான்ப்பா அப்படின்னு எனக்கு பேச வேண்டிய சூழல் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா மாற்றி மாற்றி பேசுன மாதிரி இருக்குல்ல, முன்னாடி அவங்க வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ வேறு மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, முன்னாடி நம்மளை பார்த்தா எவ்வளோ பாசமாக இருப்பாங்க, நம்மளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோயேன். ஆனால் இப்போ நம்மளை 3வது மனுஷர் மாதிரி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிறிஸ் வந்து ரொம்ப பாசமாக இருக்கான், உன்னெல்லாம் கேட்டான் அப்படிங்கிறாங்க. எனக்கும் கிறிஸை பார்க்கணும் போல தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்களா உங்கள் அம்மாவுக்கு வேறு இப்படி ஆயிடுச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மாவுக்கு கை இழுத்துக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. காலையில் நல்லா தானே இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. திடீர்னு இழுத்துக்கிடுச்சான், அதனால் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஐஸ் ஒத்தனம் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. மீனா, நீ அங்கே ஐஸ் ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அங்கே டெக்கரேஷனில் யார் பார்க்குறது அப்படிங்கிறாங்க. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு வெயிட்டிங்கில் ஒரு ஃபோன் வருது. எங்கேங்க ஃபோனை வைங்க நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து மீனா கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கால் பண்ணுறாங்க. மீனா, நீ வராமல் இங்கே எந்த வேலையும் நடக்காது மண்டபத்தில், நீ சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. அது ஏங்க கேட்குறீங்க, எங்கள் மாமியார் கை வந்து இப்படி ஆயிடுச்சு, கை இழுத்துக்கிடுச்சு, நான் பார்க்கலன்னு சொல்லிடுவாங்க, என்ன செய்யணும்னு எனக்கு தெரிலக்கா அப்படிங்கிறாங்க. நீ வராமல் எப்படி அப்படிங்கிறாங்க. அக்கா ஒன்று செய்யுங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ கால் பண்ணி இப்படி பண்ணுங்கங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனா சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணிடுறாங்க. அப்போ முத்துக்கு கால் பண்ணி, ஏங்க கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து அந்த மண்டபத்துக்கு போயிருங்க, என்னால் வர முடியாது, அது மாதிரி தான் முடியுது மாதிரி தெரில அப்படிங்கிறாங்க. சரி மீனா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்து போகிறாரு. அங்கே போய் மண்டபத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. வேலை சூப்பராகவே செய்கிறாங்க. இப்படி செய்யும்போது அவருக்கு சிந்தனை எல்லாமே இந்த ரோகிணி அம்மாவும் பையன் மேலேயே இருக்குது. கிறிஸ் வந்து எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கிறாங்க. டவர்னாக்கா அந்த வேலையை பாருங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்கூல் பக்கத்தில் போகிறாங்க. இங்கே ரொம்ப நேரம் கழித்து முத்து போயிட்டான், நான் போகலையான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு வெளில வராங்க ரோகிணியோட அம்மா. அப்போ கொஞ்சம் தூரம் வந்துட்டு கல்யாணி அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து கிறிஸ்தை வந்து பள்ளிக்கூடத்தில் விட வந்தேன்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே நான் முத்தை பார்த்துட்டேன்டி, முத்து வந்து எங்கள் 2 பேரையும் பார்த்துட்டான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டான், முத்து வந்து எல்லாமே தெரிஞ்சுக்குவானா எனக்கு தெரியல, பயமாக இருக்குது, அவங்க அப்பா வேறு அங்கே வேலை பார்க்குறாங்க, நீ என்னடி சொன்ன, புதன்கிழமை தானடி அவர் வருவார்னு சொன்னேன், இன்றைக்கி வியாழக்கிழமை தானடி அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறாங்க. எனக்கு அது ஒன்றும் புரியலைம்மா, திடீர்னு போகிறான்ட்டாரு, நான் உனக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேம்மா, முத்து பார்த்து என்னம்மா கேட்டான் அப்படிங்கிறாங்க. நான் இதெல்லாம் பேசி சமாளிச்சிட்டேன்டி, என் பொண்ணு வந்து ஃபாரின்லேருந்து வந்துட்டா போயிட்டான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. முத்து வந்து நிற்கிறாரு. முத்து நீங்கள் போகலையா அப்படிங்கிறாங்க. என்னம்மா உங்கள் பொண்ணு வந்து அவங்க கூட இருக்கான்னு சொன்னீங்க, இப்போ வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யனே முத்து தெரியல, முத்துட்ட என்ன பேசுனே தெரியலாமல் டவார்னு பொத்துன்னு விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே எம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே தண்ணி கோரி தொளிக்கிறாங்க. தொளிச்சோடனே அவங்க எந்திக்கலை. அப்புறம் வந்து அண்ணாமலைக்கு கால் பண்ணி, எப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு, கிறிஸ்ட வர சொல்லுங்கப்பா, அவங்க பாட்டி இங்கே இந்த அட்ரஸில் இருக்காங்க, அவங்க அம்மா அங்கே இருக்கிறாங்கன்னு தெரியணும்பா அப்படிங்கிறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஆஸ்பத்திரி போயிருந்தாங்க. அங்கே போகிறாங்க. இந்த அம்மா கண் முழிக்காமல் இருக்காங்க. அப்போ கிறிஸ் அழுதுகிட்டே இருக்கும்போது, கிறிஸ் அழாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு சொல்லி எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க முத்துக்கும் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியா இருக்குது. இங்கே முத்து வந்து மறுபடியும் மீனா கால் பண்ணுறாங்க. மீனா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த இடத்துக்கு வா அப்படிங்கும்போது அவங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதான் மீனா ஒன்றும் புரியலை, அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டு தான் உங்கள் பொண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க, இவங்க முழிக்கவே இல்லையே, கிறிஸ் உங்கள் அம்மாட்ட நம்ம ஃபோனில் பேசணும் வா அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் அம்மாட்ட நானாக பேச மாட்டேன், அவங்களா தான் பேசுவாங்க, நானாக பேசினா ஏசுவாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா உன்னோட தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னோட எங்கே இருக்காங்க, எங்கள் அம்மா தனியாகலாம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவை நான் பார்த்துருக்கேன் கிறிஷ் அப்படிங்கிறாங்க. முத்து கேட்குறாங்க. தனியாக கூப்பிட்டு போய் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துருக்கேனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவை தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பாட்டி நம்பர்லேருந்து ரோகிணி கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி முத்துக்கு இருக்குது. உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஏன் அம்மா கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில மறுபடியும் ரோகிணி கால் பண்ணுறாங்க. இது யார் நம்பரு, இவங்க அம்மான்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த குரல் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அதே ஃபோனுக்கு வந்து ரோகிணியோட சித்தி கால் பண்ணும்போது, நீங்கள் யாரும்மா, இந்த அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது எங்கள் அக்கா தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு. இவங்க விட்டுட்டு கிறிஸ் இருந்துக்கா நான் காலைல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க.
இங்கே நடந்ததை ரோகிணி அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரோகிணி சித்தி கால் பண்ணி ரோகிணின்னு சொல்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே பதறாங்க. இங்கே முத்து இங்கே வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு வீட்டில் நடந்ததை சொல்கிறாரு. கிறிஷோட பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுப்பா, ஆனால் அவங்க பொண்ணு வந்து கூட இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணு கூட இருந்த மாதிரி தெரிலப்பா, என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியல, அந்த பையன் தான் ரொம்ப பயந்து போயிட்டான் அப்படி இருக்கும்போது, எப்பா இந்த முத்துக்கு எல்லாம் தெரிய வரல, நம்ம டபார்னு என்ன செய்யணும், நம்ம அம்மாவுக்கு வீடை மாற்றிடணும், வேறு ஸ்கூல் மாற்றிடணும், செலவாயிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. இங்கே அப்படியே கிளம்பி நம்ம அம்மாவை போய் பார்க்கணுன்னு சொல்லி ரோகிணி அவசர அவசரமாக போயிடுறாங்க. இங்கே முத்து கார் ஸ்டாண்டில் இருந்துட்டு அவங்க சித்தி நம்பர் கால் பண்ணி பேசுகிறாங்க. அந்த அம்மா எப்படி இருக்காங்க, எப்போ டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க, ஃபீஸ் எதுவும் கட்டணுமாம்மா அப்படிங்கும்போது, இல்லை பணம்லாம் கட்டிட்டேன் தம்பி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மகா வந்துட்டா அப்படிங்கிறாங்க. மகா எங்கேயோ இருக்கிறாங்க, அங்கே வந்துட்டாங்க, அங்கே என்னென்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை யார்ட்டையா கொடுத்து யார் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியாத மாதிரி பேசி அவங்க எங்கே தான் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைக்காங்க. அப்போ அந்த நம்பரை வச்சுக்கிட்டு மீனாவும் செல்ல கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க. மீனாவும் வராங்க. செல்லில் கால் பண்ணுறாங்க அதே நம்பருக்கு. அது ரோகிணின்னு போகுது. என்னங்க இந்த நம்பரை கால் பண்ணால் ரோகிணின்னு போகுது, இது கிறிஷோட அம்மா நம்பரில் அப்படிங்கிறாங்க. மீனா இந்த நம்பர் தான் இருந்துச்சு பாரு, நான் ஸ்க்ரீன்ஷாட் வேறு எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ரோகிணிக்கும் அவங்களுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு விடை சொல்லக்கூடிய ஒரே ஆள் வந்து வித்யா தான். வித்யாட்ட தான் எப்படியாவது நீ போட்டு வாங்கணும், நீ அசால்ட்டாக வந்து வித்யாட்ட போட்டு வாங்குவ அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க யாரோ வந்து விரும்புகிறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டை கிராஸ் பண்ணி வரும்போது யார்ட்டையும் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இது வேறையா, சரி ரைட்டு, அந்த பொண்ணுகிட்ட தனியாக பேசி எப்படியாவது ரோகிணியை பற்றிய உண்மை தகவல் தெரிய வரணும். ஏன்னா வந்து கிறிஷோட அம்மா நம்பரும் ரோகிணி நம்பரும் ஒன்றா இருக்குது, அது எப்படி ஒன்றா இருக்க முடியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு செல்ஃபோன் இருக்கார், அவர் நான் என்னென்னு கேட்டு வரேன், வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. சரிங்க, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, நான் போய் கிறிஷை பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை முதல்ல நம்ம 2 பேரும் கிறிஷை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேராக ஆஸ்பத்திரி போகிறாங்க. இவங்க வரதை பார்த்துட்டு ரோகிணி ஒழிஞ்சு நின்றுக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.